பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசப்பா உங்களுக்கு கொடுக்குற ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அது எரேமியா தீர்க்கனின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. இன்றைக்கி யாரையும் இந்த உலகத்தில் நம்ம கூப்பிட்டு பார்த்து நம்ம வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஏமாற்றப்பட்டு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடுகிற எவனுடைய சத்தத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான மறு உத்தரவு எப்படி கொடுப்பாராம்? நீ அறியாததும் உன் அறிவுக்கு, உன் சிந்தைக்கு, உன் யோசனைக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஒருவேளை நம்ம மூளையால், நம்மளுடைய கொஞ்சம் யோசனையினால் நம்ம யோசிக்கிறத வச்சு கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவர் அல்ல. நாம் நினைப்பதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற இறைவன் நம்முடைய இறைவன். பாருங்களேன், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இதுவரை நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டது இல்லை அப்படின்னா இன்றைக்கி கூப்பிடுங்களேன். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், இயேசுநாதர் சொல்லுவார், என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், எதை கேட்டாலும் தருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அது அவருடைய பார்வைக்கு நீதியானதாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, அது எப்படியா? ஒரு உத்தரவு கொடுத்து. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அன்றைக்கி பர்த்திமை குருடன் இயேசுவை கூப்பிடும்போது அவர் நின்று அவன்கிட்ட கேட்குறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் நான் பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். இயேசுநாதர் உடனே சொன்னார், நீ பார்வையடைவாயாக. பாருங்களேன், உடனே உத்தரவு. அவருடைய நாமத்தில் நீங்கள் கூப்பிட்டு பாருங்களேன். என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை நோக்கி எதெல்லாம் கேட்குறீங்களோ அதை அவர் உங்களுக்கு தருவார்னு ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, இயேசுவேன்னு பேரை சொல்லி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் கூப்பிட்ட நாளில் தானே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம். பாருங்களேன், பர்த்திமை குருடனுடைய லைஃபே குருடனாக தான் இருக்கணுங்கிறது முத்திரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அவன் யாருமே அங்கே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ பார்வை அடைவாயாக. அதே போல் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக, நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவாராக, கீழாகாமல் மேலாக்குவாராக. கர்த்தர் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஜெபங்களையும் கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.